ஹலோ ஸ்வீட்டார்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். வெல்கம் டு கிம் ஜேகே அண்ட் ஜியான்வி. ஐ எம் யுவர் கியூ. வாங்க இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ள போலாமா? ஜங்குக்கா ஜி மச்சான், ஜங்குக் மச்சான், ஜி மச்சான், ஜங்குக்கா டி மச்சான், ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வேகமாக ஓடிட்டு போய் இன்னொரு பர்சன் அப்படியே ஹக் பண்ணி நிற்கிறாரு. அப்போ அந்த பர்சன் தான், டே ஜிம்மண்ணா, சொல்லிட்டு வர மாட்டியாடா? நிற்க சொன்னால் நிற்க போகிறேன், இவ்வளோ வேகமாக வந்து என் மேலே ஜம்ப் பண்ணுற. 2 பேரும் கொஞ்ச நேரத்தில் கீழே விழுந்திருப்பேன், பேலன்ஸ் மிஸ் ஆகி. டே, நானும் எவ்வளோ தூரம்டா உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அங்கேருந்து நானும் கூப்பிட்டுட்ருக்கேன்டா, ஜங்குக்கா நில்லு, ஜங்குக்கா நில்லு, ஜங்குக் மச்சான் நில்லுன்னு. நீ நிற்காம நடந்து போய்கிட்டே இருக்க, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? சரி சாரிடா, நான் சரியாக கவனிக்கலை, சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஜிம்மின்ட்ட சாரி கேட்குறான். சரி விடு, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஜிம்மனும் வந்து அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிறாங்க. ஸோ ஜங்குக் அண்ட் ஜிம்மனை பற்றி சின்ன இன்ட்ரோ என்னென்னா, ஜங்குக்கும் ஜிம்மனும் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ஸ்கூலில். ஸோ 2 பேரும் இப்போ ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்காங்க. அப்போ ஜிம்மன் தான், ஜங்குக்கா ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? நான் முடிச்சிட்டேன் ஜிம்மனா, நீ முடிச்சியா? நான் ஒரு சப்ஜெக்டை முடிச்சிட்டேன், இன்னொரு சப்ஜெக்ட் எனக்கு புரியவே இல்லை, அது மட்டும் பெண்டிங் வச்சுருக்கேன். சரி உன்னைய பார்த்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து எழுதிக்கலாம், இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நினச்சேன் நீ இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஏடாகூடம் பண்ணுவேன்னு நினச்ச மாதிரியே பண்ணி வச்சுருக்க ஜிம்மனா. சரி ரொம்ப புகழாத, ஏன் புகழ்கிற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவ்வளோ அழகாக வாக் பண்ணி 2 பேரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ ஸ்கூலுக்கும் போய் அவங்க கிளாஸஸ் எல்லாம் அப்படியே போகுது. ஸோ அவங்க கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து வராங்க. ஸோ அந்த ஈவினிங் வரும்போது ஜங்குக்கு வந்து ஒரு பர்சனையே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ ஜிம்மன் தான், இதே உனக்கு வேலையாக போச்சு ஜங்குக், எப்போ பார்த்தாலும் அவங்கள செட் அடிக்கிறதே வேலையாக வச்சுருக்கேன் பாரு. அவங்க சுத்தமாக நீ திரும்பி கூட பார்க்கல, ஆனால் நீ மட்டும் சைட் அடிச்சுக்கிட்டே இருக்க. கிட்டத்தட்ட இப்போ 9th ஸ்டாண்டர்ட் படித்து நம்ம முடிக்க போகிறோம். ஒரு வருஷம் 9th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணும்போது நீ அவங்கள பார்க்க ஆரம்பித்த, இப்போ வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்டே முடிக்க போகிறோம். இப்போ வரையும் பார்த்துட்ருக்க. அவங்க க்ரஷ்ஷுன்ற, லவ் பண்ணுறியா இல்லை க்ரஷ்ஷா என்ன ஏதுன்னு கேட்டால் எதுவும் இல்லைன்ற, ஆனால் வந்து அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்க. பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்வீட்டார்ட்ஸ். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் இங்கே ஒரு காக்கா இன்னும் ரொம்ப நேரமாக இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கு கத்தி கத்தி. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜிம்மன் அப்படியே கேட்டுட்டே, இதே தானே நீயும் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனால் என்ன எவ்வளவு தான் பண்ணுறேன்னு சத்தியமாக எனக்கு புரியல. க்ரஷ்ஷுன்னு சொல்லு இல்லை லவ்வுன்னு சொல்லு, ஆனால் ஏன்னே தெரில அவங்கள பார்க்குறதுக்காகவே நீ இது பண்ணிகிட்ருக்க. இன்றைக்கி காலையில் கூட நீ அவரை பார்த்துட்டு நடந்து வந்ததில் தான் நான் கூப்பிட்டது கூட காதில் வாங்காமல் நீ இருந்த. ஜிம்மன் கரெக்டு தான், எனக்கும் தெரியுது தான், ஆனால் அவரை நான் ஏன் பார்க்குறேன், எதுக்கு பார்க்குறேன்னு சத்தியமாக தெரியலடா. எனக்கு அவரை பார்க்க பிடிச்சிருக்கு, அது லவ்வான்னு கேட்டேன்னா தெரியல, க்ரஷ்ஷாக கேட்டேன்னா தெரியல. நான் அவரை பார்த்தா போதும்னு தோணுதுடா, அவ்வளோதான். இது சைட் அடிக்கிறதான்னு இப்போதைக்கு வச்சுக்கோயேன், நான் அவரை சைட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோயேன். ஐயோ ஆண்டவா, இவனாலாம் சைட் அடிக்கிறதுனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோ ஜங்குக்கா. சைட் அடிக்கிறதுனா ஒரே பர்சனை பார்க்குறது சைட் அடிக்கிறது இல்லை, பல பசங்களை பார்த்து அவங்க இப்படி ஸ்டைல் பண்ணுறாங்கலாம் பார்த்து இது பண்ணுறது தான் சைட் அடிக்கிறது. போகிற வரவனெல்லாம் பார்க்குறது தான் சைட் அடிக்கிறதுன்னுவாங்க. அட் அ டைமில் இப்போ 5 பசங்க நடந்து போனால் 5 பசங்களையும் பார்க்குறது தான் சைட் அடிக்கிறது. நீ அவரையே பார்த்துட்ருக்க, அவர் என்ன எங்கே போகிறாரு என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்ருக்க. அவர் பேர் கேட்டால் தெரியாது, அவர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் போகும்போதும் வரும்போதும் மட்டும் ஸ்கூலுக்கு காலையில் போகும்போது பார்க்குற, ஸ்கூலை விட்டு வரும்போது ஈவினிங் பார்க்குற. இத்தனைக்கும் அவர் ஆப்போசிட்டு ஸ்கூல் தான், ஒரே ரோட்டில் தான் நம்ம பார்க்குறோம். அவர் வீடு இங்கே இருக்குதுன்னு தெரியாது, என்ன பண்ணுறாருன்னு தெரியாது, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாருன்னு தெரியாது, ஆனால் நீ பார்க்க மட்டும் செய்கிற ஜங்குக்கா. இப்போ சொல்லு, நீ என்ன தான் பண்ணுற?
ஜிமினா சத்தியமா எனக்கு தெரில ஜிமினா. ஆனா அவர பார்க்கணுன்னு மட்டும்தான் தோணுது. அவர பத்தி தெரிஞ்சுக்கணும், அவர இது பண்ணணும் அதெல்லாம் எனக்கு தெரில ஜிமினா. பார்க்கலாம். இது போக போக என்ன ஃபீலிங்ஸ்ன்னு நானும் கண்டுபிடிச்சிருவேன். யப்பா சாமி! முதல்ல அத செய். சத்தியமா சொல்றேன். இது என்ன எழவுன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. சப்போஸ் உனக்கு புரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் வந்து ஸோ இப்படி தான் ஜிமின் வந்து ஜங்குக்கை கலாய்ச்சிக்கிட்டே 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ ஜங்குக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அவரை நான் பார்க்கணும். அவரை நான் வந்து எப்பயுமே ஸ்கூலுக்கு போகிற வழியிலையும் வர வழியில தான் பார்க்க முடியும். ஸோ அவர் வீடு எங்கே இருக்குது எங்கே எதுன்னு எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு அவரை பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லி ஜங்குக்கோட தாட். அது என்ன அவருக்கு வந்து அவர் மேலே என்ன ஃபீலிங்ஸில் இருக்காருன்னு ஜங்குக்கே தெரியல. பட் அவருக்கு அவரை பார்க்கணும் அவ்வளோதான். ஸோ அவரை பார்த்தா போதும் அந்த மாதிரி ஒரு தாட்டில் 10th முடிக்கிற வரையுமே ஜங்குக் வந்து அதே ரோட்டில் தான் போவார், அதே ரோட்டில் தான் வருவார். பிகாஸ் அது ஸ்கூல் வந்து ஒரே ரோடு. ஸோ ஆப்போசிட்டில் தான் ஸ்கூலு. ஸோ ஸ்கூல் அந்த ரோட்டில் மட்டும்தான் அவரை வந்து பார்க்க முடியும். ஸோ அப்படியே தான் வந்து அவர் 10th கம்ப்ளீட் பண்ணுறாரு. இந்த 10th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவர் 11th ஜாயின் பண்ணும்போது அவரை அந்த ஸ்கூலில் பார்க்க முடியல. ஸோ அவர் வந்து சீனியர் அவர் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. ஸோ ஜங்குக் 10th படிக்கும்போது அவர் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ அவர் அதோடு முடிச்சாட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த 11th 12th வந்து அவரால் பார்க்கவே முடியல அந்த பர்சனை. ஸோ அப்படியே வந்து அவர் 11th 12th வந்து இது பண்ணிவிட்டு அப்படியே அவர் வந்து காலேஜும் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ காலேஜும் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 வீக் கிட்ட வந்து ட்ராவல் ஆகிடுச்சு. ஸோ 1 வீக் ட்ராவல் ஆனோன்னே எல்லா காலேஜ்லேயும் என்ன ஃப்ரெஷர்ஸ் டே தானே. ஸோ அதே மாதிரி ஃப்ரெஷர்ஸ் டேக்காக எல்லா சீனியர்ஸும் வந்து ஜூனியர்ஸை இன்வைட் பண்ண வராங்க. ஸோ அங்கே இன்விடேஷன் பண்ண வரும்போது ஜங்குக் திரும்பவும் அந்த பர்சனை பார்க்குறாங்க. இங்கே வந்து அந்த பர்சனை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஷாக் அண்ட் ஒரு ஃப்ரீசிங் மூமெண்ட்டில் அப்படியே இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து எல்லாத்தையும் அந்த சீனியர்ஸும் வந்த விஷயத்த அவ்வளோ ஃப்ரெஷர்ஸ் டே இப்போ நடக்குது, இங்கே நடக்குதுன்னு எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸோ எல்லோரும் வந்து இப்போ கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே இன்வைட் பண்ணிவிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. ஸோ ஜங்குக் அவங்க போகிற வரையுமே அந்த பர்சனை மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. கொஞ்சம் கூட வந்து இந்த பக்கமோ அந்த பக்கமோ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் கூட இல்லாமல் அந்த பர்சனை மட்டுமே தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த பர்சனை பார்த்துட்டு அந்த பர்சன் போகிற வரையும் அந்த பர்சனை மட்டுமே கொஞ்சம் கூட டைவர்ட் ஆகாமல் அந்த பர்சனை மட்டுமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த பர்சன் போனதுக்கப்புறம் திரும்பி ஓபி அவர் என்னோடய க்ரஷ்டா அப்படின்னு சொன்னோன்னே ஓபியும் கூட இருந்தவங்கெல்லாம் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு ஜங்குக்கா அவங்க உனக்கு மட்டும் க்ரஷ் இல்லை, இந்த காலேஜுக்கே க்ரஷ், முக்கியமாக எனக்கு ரொம்ப க்ரஷ் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் சொல்ல அப்போ அந்த ஜங்குக் தான் அனில் வேண்டாம் என்னை வெறுப்பேத்தாத. டேய் சத்தியமாக சொல்கிறேன் அவங்க என்னோட க்ரஷ் தான். எனக்கு மட்டும் இல்லை இந்த காலேஜில் இருக்க எல்லாத்துக்குமே அவங்க க்ரஷ் அனில் அண்டு ஜங்குக்கா. அண்டு ஸோ எனக்குன்னு நீ சொல்கிறத விட இங்கே கிளாஸில் பாதி பேத்துக்கு அண்டு ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர்ஸ் செகண்ட் இயர் சீனியர்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க வந்து க்ரஷ் தான். அவங்க 3rd இயர் படிக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே க்ரஷ் தான் அப்படின்னு அவர் சொல்லும்போது ஸோ ஜங்குக் வந்து செம்மையாக ஒரு மாதிரி பொசசிவ் ஆகிறாரு. அவர் என்னோட க்ரஷ், அவர் நான் மட்டும்தான் பார்க்கணும், மற்ற யாரும் பார்க்கக்கூடாதுன்னு அவரோட அந்த பொசசிவ்னஸ் வருது. ஓபி அதை பார்த்துட்டு ஓகே விட பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து அவர் ஜங்குக்கை வந்து காம் பண்ணுறாரு ஓபி. இப்போ சொல்லவா வேணும், ஜங்குக் அவரை பார்த்தாச்சு. அப்போது இனிமேட்டு ஜங்குக் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிறாரு. ஏன்டா இந்த காலேஜில் வந்து சேர்ந்தோம் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. பிகாஸ் ஜெமின் இல்லை, ஓபி இருக்கார். ஸோ ஜெமின் வந்து ஸ்கூல் டைம்லேருந்து வேறு காலேஜ் சேர்ந்துருப்பார். ஓபியும் இங்கே கூட ஸ்கூலில் ட்ராவல் பண்ணவர் தான். பட் என்னென்னா ஓபி வந்து 11th 12th தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. பட் ஜெமின் வந்து சைல்ட்ஹுட்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து ஜேகேக்கு வந்து ஓபியும் பிடிக்கும். பட் ஆனால் ஜிமின் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடாக ஒரு இது ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. ஸோ ஜிமின் இல்லையே அப்படின்னும் போது நான் இப்போ என்ன தனியாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது என்ன தான் வந்து
குரூப் ஆஃப் பர்சன்ஸ் நம்ம குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் செட்டில் ஆகி இத்தனை பேர் இருந்தாலும் நம்மளுக்கு எப்பயுமே ஒரு பர்சன் ஸ்பெஷலாக தானே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஜேகேக்கு வந்து ஜிமன். ஸோ அந்த பர்சனை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும்போது ஓபி வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணி ஓபி தான் வந்து ஓபி இருக்கிற தைரியத்தில் தான் ஜிமினும் வந்து ஜேகேவை விட்டுருப்பாரு. அதே மாதிரி ஜேகேவும் நீ போயிட்டு வா ஓபி இருக்கான்ல அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் வந்து ஜிமின்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படியே தான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ அழகாக இருக்கும், ஜிமின் அண்ட் ஓபி அண்ட் ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அதே வந்து இப்போ தான் வந்து ஜங்குக்கு வந்து ஓகே இவர் இங்கே தான் இருக்கார், இவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க அப்படியே வந்து அந்த சீனியர் எங்கே போனாலும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறது தான் ஜங்குக்கோட ஃபஸ்ட்டு ஒர்க். ஸோ ஜங்குக் கூட சேர்ந்து ஓபியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவார். ஜங்குக் ஓபியும் வந்து அந்த சீனியரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவாங்க. ஜங்குக்கா முடியலடா, எப்பிட்றா அந்த சீனியர் பின்னாடியே போகிற, அட்லீஸ்ட் அந்த சீனியர்கிட்ட போய் பேசவாச்சும் செய்யண்டா. அவரை என்ன செய்கிறாரு ஏது செய்கிறாருன்னு பார்க்க மட்டும் செய்கிறியே, போய் பேசண்டா. அவர் என்னடா உன்னை கடிச்சாடா தின்ன போகிறாரு, போய் பேசினானா எல்லா ஜூனியர்ஸும் எல்லா சீனியர்ஸுமே பேசுகிறாங்கடா, அவர் நார்மலாக தான்டா பேசுகிறாரு, நீ ஏன் போய் பேச வேண்டியது தானே. இல்லைடா ஜெயோ, அவர்கிட்ட பேசுகிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கொஞ்சம் சொல்ல, ஐயோ என்னால் முடியலடா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோப்பும் வந்து போகிறாரு. ஓபி ஓபி ப்ளீஸ்டா போவாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஓபி பின்னாடியே ஜங்குக்கும் போகிறாரு. ஸோ இப்படியே தான் ஜங்குக்கிட்டே அந்த சீனியரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவார் வருவார். ஆனால் இப்போ அவர் பேசினதில்லை, பேரை கண்டுபிடிக்கல, எதுவுமே பண்ணலை. இப்போ தான் வந்து ஓபி வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. டேய் ஜங்குக்கா, நீ அந்த சீனியரை நீ கரெக்ட் பண்ணுறியோ இல்லையோ, நான் அந்த சீனியரை நான் கரெக்ட் பண்ணிட்டேன்டா, கூட இருந்த சீனியரை. புரியல ஓபி, என்ன சொல்ல வர? அதாவது அந்த சீனியர் கூட ஒரு சீனியர் இருக்கார்ல, ஹைட்டாக கொஞ்சம் அந்த சீனியர் மாதிரி, அந்த சீனியருக்கு ஹைட்டாக யாரை சொல்கிறேன், அந்த ஒரு குட்டி குட்டி கண்ணம், அந்த சீனியர் தான். அந்த சீனியரை தான் நான் லவ் பண்ணுறேன். அவர் பேர் ஹென்வோ. என்னது ஹென்வோ சீனியரா நீ லவ் பண்ணுற? அஃப்கோர்ஸ் நான் தான் அவரை லவ் பண்ணுறேன். ஸோ அவர் என்னோடய ஆள், அவர்கிட்ட உன்னை பற்றி சொல்கிறேன், தயவு செஞ்சு நான் அவர்கிட்ட போய் கேட்டு நான் அவர்கிட்டேருந்து அந்த சீனியரை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டு வரேன், அதுக்கப்புறமாச்சும் நீ போய் பேசண்டா. சரி ஓகே, போய் கேட்டுட்டு வா, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் சொல்கிறாரு. ஸோ ஓபி வந்து அங்கே அதாவது அந்த சீனியர் கூட இன்னொரு சீனியர் இருப்பார். ஸோ அந்த சீனியர் பேர் என்வோ. அந்த சீனியரை ஜேகே ஃபாலோ பண்ணுற கேப்பில் அந்த சீனியரை ஜேயோப்புக்கு பிடிச்சி ஜேயோப் கடைசியாக அந்த சீனியரை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த சீனியரும் லவ் பேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படியே அவங்க வந்து கியூட்டி லவ் ஸ்டோரிலாம் இருக்கும் போது ஹோபி வந்து சொல்லியிருப்பான், என்னோடய ஃப்ரெண்டு வந்து உங்கள் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ரெண்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரென்போவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சீனியரை பற்றி எல்லாமே சொல்லிடுவாங்க. அதை வந்து அப்படியே ஜேயோப் வந்து ஜங்குக்கிட்ட சொல்கிறாரு. ஜங்குக், டே அவர் பேர் என்னடா? அவர் பேர் கிம்தயாங். அவரோட ஏஜ் வந்து 22. ஸோ அவர் இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறாரு. ஸோ இன்னும் அடுத்த செமஸ்டர்லாம் அவர் வெளில போயிடுவார். அவர் வந்து இங்கே தான் இருக்கார். இந்த காலேஜ்லேருந்து ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளினோன்னா அவரோட வீடு இருக்குது. அவருக்கு அம்மா அப்பா ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப ஜாலி டைப் தான், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார், எல்லாமே பண்ணுவார். அவருக்கு ஆல்ரெடி ஒரு லவ் இருந்துச்சு, அது பிரேக்கப்பும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து அந்த சீனியரை பற்றி ஜங்குக்கிட்ட சொல்ல, இப்போ ஜங்குக் வந்து அவர் பேர் கிம்டயாங்கா, ஆமாம் அவரோட பேர் கிம்டயாங் அப்படின்னு சொல்ல, ஜங்குக் வந்து அந்த பேரையே வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து சொல்லிகிட்ருக்காங்க, கிம்டயாங்னு. ஐயோ ஆண்டவா, டே அவர் பேர் கிம்டயாங் தான்டா, அதுக்கு ஏன்டா ஏதோ மந்திரம் சொல்கிற மாதிரி கிம்டயான்னு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்க? டே முடியலடா, பயமாக இருக்குடா, நல்லா தானே இருக்கேன் ஜெயோப், நல்லா தான் இருக்கேன் ஜெயோப், நீ ஏன் ஜெயோப் என்னை இப்படி கலாய்க்கிற? நீயும் இப்படி தான் கலாய்க்கிற, ஜிமினும் இப்படி தான் கலாய்க்கிறாங்க. அப்புறம் கலாய்க்காமல் நான் என்னடா பண்ணுவேன்? இப்படி நீ வந்து இப்படி பண்ணிகிட்டு இருந்தானா அட்லீஸ்ட் ஜிமின்கிட்ட சைட்டு என்ன, என்கிட்ட க்ரஷ் என்ன, இப்போ நீ உண்மையிலே அவர் மேலே என்னடா ஃபீலிங்ஸ் வச்சுருக்கேன்னு சொல்லண்டா.
அதாவது ஜெயப், நான் அவரை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஜெயப். ஆஹா, சத்தியமாக சொல்கிறேன், நீ அவரை லவ் தான் பண்ணுற. நினைக்கிறேன்லாம் இல்லை, நீ லவ் பண்ணுற அவரை. அது உனக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஜெயப்பும் சொல்ல. அப்போ ஜங்குக் தான், ஆமாம்ல, நான் அவரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே சிரிக்க, ஐயோ முடியலடா ஆண்டவா கடவுளே, இவனெல்லாம் எங்களுக்கு ஃப்ரெண்டாக வச்சு, அதுவும் இங்கே பாரு லவ் பண்ணுறேன்னு கண்டுபிடிச்சதை அப்படியே வெட்கப்பட்டு சிரிக்கிறானே. டேய் ஜங்குக்கா, நீ என்ன வேணாலும் பண்ணு, எந்த இளவு வேணாலும் பண்ணு, ஆனால் இந்த வெக்கம் மட்டும் பண்ணாத, என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி செய்ய போட்டு ஜங்குக்கா அவரை வறுத்து எடுத்துகிட்டு இருக்க. ஸோ ஜங்குக்கா அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. அவர் பேர் கிம்டன், அவரை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடச்சிச்சுன்னு ஒரு மாதிரி ஹாப்பியாக அப்படியே இருக்கார். ஸோ அப்புறம் டேய், நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், அவரோட ஐடியையும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அந்த டயாங்கோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஜெயப் கொடுக்குறாரு. அதை கொடுத்தோன்னே ஜங்குக்கெலாம் கை காலில் அப்படியே பறக்கிறாரு வானத்தில். ஐயோ என் ஓபி செல்லவே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு ஓபி ஹக் பண்ணி, ஐயோ செல்லக்குட்டி, பிச்சுக்குட்டி, வைரக்குட்டி அப்படின்னு கொஞ்சம் டே வெளியில் எவனாச்சும் பார்த்தா தப்பாக எடுத்துப்பான்டா. போகும்போது என் ஆள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டானா என்னடா நடக்கும், அமைதியாடுறா அப்படின்னு சொல்லி ஓபியும் ஜங்குக்கு காம் பண்ணேன். ஐயோ இத்தனை நாளாக பண்ண முடியாது, ஒரே நாளில் போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தியே ஓபி, உனக்காக நான் கோயிலே கட்டுறேன் ஓபி. யார் நீ எனக்காக கோயில் கட்டுற, போடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓபியா எஞ்சி கிளம்பிடுறாரு. ஸோ ஜங்குக்கு அந்த ஐடியை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த ஐடிக்குள்ளேயும் போகிறாரு. ஸோ அந்த ஐடிக்குள்ளே போய் ஃபாலோ கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஃபாலோவுக்கு மேலே யார் யாரெல்லாம் அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது காட்டும்ல. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோ அவங்க ஃபாலோ பண்ணால் அவங்க மேலே காட்டும்ல ஃபாலோட் பை. அங்கே ஜிகேக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் அங்கே இருக்காங்க. ஸோ சீனியர்னால் அவங்க ஸ்கூல்லேருந்தே அவங்களுக்கு சீனியர். ஸோ அந்த சீனியரை பார்த்தோன்னே இவங்களுக்கு இவங்கள தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கோடு பார்த்துட்டு சரி அவங்கக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அடுத்த நாள் மார்னிங் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, சீனியர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. ஸோ அவங்களும் நல்லா இருக்கேன் ஜங்குக், நீ எப்படி இருக்கன்னுலாம் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நீ உங்களை மீட் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் கேஃபிட்டேரியாவில் மீட் பண்ணலாம்னு சொல்லி 2 பேருமே டெக்ஸ்ட்டில் பேசிக்கிறாங்க. ஸோ டெக்ஸ்ட் பேசிவிட்டு காலேஜில் அந்த காஃபிட்டேரியாவில் 2 பேருமே மீட் பண்ணுறாங்க. ஜங்குக்கா, என்னடா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் ஜெனிசிஸ். நீங்கள் தான் உங்களை பார்க்கவும் முடியல, இது பண்ணவும் முடியல. நீங்களும் சேம் காலேஜ் தானே, ஒரு நாள் கூட எங்கள் தம்பியை பார்க்கணுன்னு கொஞ்சம் கூட தோணவே இல்லையா? நீங்கள் கூட தான் என்னை பார்க்கவே இல்லை. டேய் அப்படி இல்லைடா ஜங்குக்கா, நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ அதனால தான் என்னால் உன்னை பார்க்கவும் முடியல, பேசவும் முடியல. இந்த மாதிரி கேஃபிடேரியாவில் பார்ப்பேன், அப்போது நீ ஓபி கூடயும் உன்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸோடையும் பேசிக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு விளையாடிட்டுருப்ப. ஸோ எதுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். ஸோ சாரிடா செல்லம், ஏன்டா இப்படி கோச்சிக்கிற? போங்க சிஸ், எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணுறீங்க, வர நீங்கள் சரியில்லை தெரியுமா? ஸ்கூல் டைமில் மட்டும் அவ்வளோ தூரம் என்னைய பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க, ஆனால் காலேஜ் வந்தோடனே என்னை சுத்தமாக கண்டுக்கிறதில்ல. போங்க சிஸ், நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அச்சோ, இந்த முயல் பையனுக்கு என் மேலே அவ்வளோ கோவமா? சரி, இனிமேட்டு நான் உன்னை பார்த்துக்கிறேன், டோ நாட் வரி, ஓகேயா அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஸ்வீட்டாக கொஞ்சிகிட்ருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுதுல்ல, ஆக்சுவலி அது ஜெனி தான். நீங்கள் பிளாக் பிங்க் பார்க்குறீங்கன்னா அங்கே ஜெனின்னு ஒரு பர்சன் வருவாங்களே, அவங்க தான். ஸோ ஜெனி ஜேகேக்கு ஒரு அக்கா. ஸோ ஜேகேவும் ஜெனியும் ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வராங்க. ஸோ ஜேகேயோட சீனியர் தான் ஜெனி. ஸோ ஜெனி ஜங்குக்கை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ ஒரு குழந்த மாதிரி அவங்க அவ்வளோ அழகாக டேக் கேர் பண்ணிப்பாங்க ஜங்குக்கை. ஸோ தம்பியாகவே ட்ரீட் பண்ணுவாங்க.
ஜங்குக்கும் வந்து அவங்கள அக்கா அப்படிதான். அந்த ஜெனி சிஸ் அதை விட்டு அவங்க கொஞ்சம் கூட இது பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குள்ள அவ்வளோ அழகான ஒரு பாண்ட் இருக்கும். ஸோ அக்கா தம்பி பாண்ட் அவ்வளோ அழகாக வந்து அவங்க கேரி பண்ணிவிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ரொம்ப நாள் வந்து அவங்க பேசலை. காலேஜ் சேர்ந்ததுலேருந்து ஜங்குக் கிட்ட பேசலை. ஸோ இப்போ தான் வந்து பேசுகிறாங்க. ஸோ அதனால தான் ஜங்குக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக அக்கா கிட்ட சண்டை போடுறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு பர்சன் பின்னாடி வந்து நின்றுட்டு, டேய் ஜனி, இங்கே என்னடி பண்ணிகிட்டு இருக்க? கிளாஸஸ்லாம் இல்லையா? கிளாஸுக்கு நீ போகிற மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா? டேய் அண்ணா, இப்போ எதுக்குடா வந்து தேவையில்லாமல் கத்திக்கிட்டு இருக்கேன்? நான் போவேன். இப்போ உனக்கு என்ன வந்துச்சுட்டே? நீ கிளம்பு, எனக்கு கிளாஸ் இல்லை, எனக்கு ஃப்ரீ டைம் தான், நான் பார்த்து போய்ப்பேன், நீ கிளம்பு, உன் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு, வேலையை பார்த்துட்டு போடா, நான் எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து சொல்லிட்டு என்னமோ பண்ணி தொலைடி, அப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அப்போது ஜங்குக்கு வந்து ஜெனியை பார்த்துட்டு, சிஸ் நான் ஒன்று கேட்பேன், தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கல்ல? கேளு ஜங்குக்கா, உனக்கு இல்லாததா? என்னடா என்ன ஆச்சு, கேளு. சிஸ், இந்த சீனியர் உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் இப்போ போனாங்களா அவங்களா? ஆமாம் சிஸ். அவன் என் அண்ணன்டா, என் கூட பிறந்த அண்ணன். சிஸ் என்ன சொல்கிறீங்க? அவன் என்னோட கூட பிறந்த அண்ணன். அவன் என்னோட ஒரு 2 வருஷம் பெரியவன், 1 வருஷம் பெரியவன். இப்போ ஒரு பெரியவனா பிறந்து தொலைச்சிட்டான், எனக்கு அண்ணனா பிறந்துட்டான். என்ன பண்ண, என் தலையெழுத்து அவனை வச்சு மேய்க்கிறதெல்லாம் ஒரு பெரிய கதை. சிஸ் உண்மையில அவன் அண்ணனா? ஆமாண்டா ஜங்குக்கா, அவர் என்னோட அண்ணன். அவன் ஓகே சிஸ். நான் எனக்கு தெரியாது உங்களுக்கு அண்ணன் இருக்கான்னு. மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது அவன் என் அண்ணன்னு. ஏன்னா நானும் வந்து வெளியில் காமிச்சிக்க மாட்டேன் அவன் என் அண்ணன்னு. ஏன்னா பிகாஸ் அவன் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓவராக பிகப் பண்ணுவான்டா, அதனால நானும் சொல்லிக்க மாட்டேன். அதெல்லாம் விட அவன் கிடக்குறான். சரி, உனக்கு எப்படி போகுது? காலேஜெலாம் வந்து 1 மந்த் ஆகுச்சு, எப்படி போகுது? எனக்கு நல்லா தான் போகுது. நிறைய அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க, அப்படியே போகுது. அதனால தான் சிஸ் உங்களையும் பார்த்தேன். நீங்களும் ஒர்க்கில் இருந்தீங்களா, அதான் பேசவே முடியல. சரி, இன்றைக்காச்சும் உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு வந்து பேசலாம்னு நினச்சி பேசிகிட்டு இருந்தேன். அது சரி. ஆமாம், நானும் கேட்கணுன்ட்டு இருந்தேன். எதுக்குடா மெசேஜ் பண்ணி சிஸ் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா, வருவீங்களா அப்படின்லாம் கேட்டேன். என்னடா விஷயம் அப்படின்னு வந்து கேட்கும் போது, சிஸ் நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? இந்த குக்கி பையன் ஏதாச்சும் சொல்லி நான் தப்பாக ஏதாச்சும் எடுத்துக்கிட்டேன்னா சொல்லடா, எதாக இருந்தாலும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஸோ ஜேகேவும் டே மேலே வச்சுருந்த அந்த ஃபீலிங்ஸ், அவர் டே பின்னாடி சுற்றினது எல்லா விஷயத்தையும் வந்து ஜெனிக்கிட்ட சொல்ல, ஜெனியெல்லாம் வாயை பிளந்து கேட்டுட்டு, டே குக்கி, நிஜமாக உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸா, என் அண்ணன் மேலே ஃபீலிங்ஸா? உருகி 4 வருஷம் அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணியா? 4 சாரி, 9th 10th 11th 12th ஃபஸ்ட் இயர். காட், 5 வருஷம்டா. 5 வருஷமா என் அண்ணன் பின்னாடி நீ போனியா? இது அவனுக்கு தெரியுமா? தெரியாது சிஸ். கண்டுக்கிட்டது கூட இல்லை, ஒரு நாள் கூட என் முகத்தை கூட பார்த்தது கூட இல்லை. ஐயையோ. அப்புறம் தெரியல சிஸ், எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் அவரை பார்த்தா போதும்னு தோணுச்சு. அப்புறம் ரொம்ப நாள் அந்த 10th படிக்கிற வரையும் நான் 10th பாதியை வரையும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவரை என்னால் பார்க்க முடியல. அப்புறம் காலேஜில் வந்து தான் அவரை பார்த்தேன், என்னோடய சீனியர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவர் எனக்கும் க்ரஷ்ன்னு சொல்லும்போது எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. அப்போ தான் வந்து ஓபி வந்து நீ அவரை வந்து லவ் பண்ணுற அப்படின்னு வந்து என்னை புரிய வச்சான். நானும் யோசித்தேன், ஸோ அவரை நானும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ வரையும் அவர் என்னை சுத்தமாக கண்டுக்கிட்டதே இல்லை சிஸ் அப்படின்னு சொல்ல ஜெனி விழுந்து சிரிக்கிறாங்க. டே, உனக்கு என் அண்ணனை பற்றி தெரியல, அவன் கொஞ்சம் வந்து ஜாலியான கேரக்டர் தான்.
ஆனால் அவன் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணான். தட் மீன் ஒரு பர்சன் அவன் லவ் பண்ணான். பொண்ணா பையனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவன் ஒரு பர்சனாக லவ் பண்ணான்னு மட்டும் தெரியும் எனக்கு. ஸோ அந்த பர்சன் வந்து சடனாக பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த பர்சன் போனதுக்கப்புறம் வந்து அவன் லவ் அப்படின்ற ஒரு ட்ராக்குள்ளே அவன் போகல. எல்லாருக்கூடையும் பேசுவான், பழகுவான், எல்லாமே பண்ணுவான். லிட்ரலாக சொல்லணுன்னா கொஞ்சம் ப்ளே பாய்ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ப்ளே பாய்ன்னு சொல்ல முடியாது. ஆனால் பேசுவான், எல்லாமே பண்ணுவான். பட் அவன் லவ் அப்படின்னா எனக்கு தெரியலடா. நான் வேணா பேசி பார்க்குறேன். இந்த குக்கி செல்லத்தை என் வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் நான் என்ன அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேன்னா? எனக்கு இந்த குக்கி செல்லம் வந்து என்னோடய பிரதர் இன் லாவாக வந்தால் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஜெனி வந்து அவ்வளோ அழகாக ஜங்கு கூட சிக்ஸை பிடிச்சி கொஞ்சுறாங்க. அப்படி ஜங்குக்கு வந்து அப்படியே ஷை ஆகுறாரு. அப்பா ஷையை பாரு அந்த குக்கிக்கு, ஷையெல்லாம் ஆக தெரியுமாடா குக்கி அப்படின்னு சொல்லி பாரா. இந்த குக்கி செல்லத்துக்கு அவ்வளோ ஷையெல்லாம் ஆக தெரியுமா? பார்த்துடா இவ்வளோ ஷை ஆனாலாம் என் அண்ணன் தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ இதுவாக வந்து ஜங்குக்கு பேம்பர் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே வந்து அவங்க டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜெனி தான் வீட்டுக்கு போயிட்டு, டேய் அண்ணா, டேய் டயாங்கா, இப்போ எந்த அளவுக்குடி வந்து அதில் வந்து கத்திக்கிட்டு இருக்க? இப்போ என்ன ஆச்சுன்னு நீ கத்திக்கிட்டு இருக்க? என்ன வேணும்னு இப்போ வரும்போதே கத்திக்கிட்டு இருக்க? டேய் இப்போ எதுக்கு நீ வந்து இது பண்ணிகிட்ருக்க? சொல்ல வரேன்ல, கேட்கணும். அதை விட்டுட்டு எதுக்கு நீ இப்போ எகிர்ற? ஓவராலாம் எகிராத, கொஞ்சம் அடங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்ல, சரி இப்போ எந்த அளவுக்கு நீ வந்து என்னை இவ்வளோ சத்தமாக கூப்பிட்டுட்டு வந்துட்டுருக்க? என்ன விஷயம் சொல்லு. அதுவா, ஒன்றும் இல்லை. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது உனக்கு தெரியுமா தெரியாதான்றதுக்கு தான் தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தேன். என்ன விஷயம் கேள்விப்பட்ட? சொல்லு, என்ன விஷயம் கேள்விப்பட்ட? ஏன்டா, ஏன் ஏன் காம் டவுன் ஆகு. சரி சொல்லு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை, நீ உன் பின்னாடி ஒரு பையன் ரொம்ப நாளாக சுற்றிட்டுருக்கான்னு கேள்விப்பட்டேன். எந்த பையன்? யார் சொல்கிற நீ? யார் என் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கா? தெரியாதா உனக்கு? ஏதோ ஒரு பையன் உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேனே. ஏய் ஜெனி, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதானே, காண்டு ஏற்றத. எந்த பையன் என் பின்னாடி சுற்றுறான்னு எனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரில, நான் இது வரையும் யாரையும் பார்த்ததில்ல. ஆனால் என்வோ மட்டும் ஒரு வாட்டி சொன்னான், அவனோட ஆளோட ஃப்ரெண்டு வந்து என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கதா என்வோ சொன்னான். அவனே தான். அவனை பற்றி தான் நானும் கேட்க வந்தேன். அவன் என்னோட ஜூனியர் பையன். அவன் அவ்வளோ க்யூட், அவ்வளோ சாஃப்ட். அவன் போய் உன்னைய லவ் பண்ணுறேன்ட்டான். எனக்கு அதுதான் தாங்க முடியல. என்ன சொல்கிற? ஆமாம், அவன் உன்னைய லவ் பண்ணுறானா? ஐயோ, அது எனக்கு கேட்கும்போது தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனுக்கெல்லாம் போய் உன்னையா? ஐயோ, என்னால் நினச்சி கூட பார்க்க முடில. பட் என்ன பண்ணுறது, லவ் பண்ணிட்டான்ல, அதான். சரி, உனக்கு தெரியுமா என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். ஏய் எனக்கெல்லாம் தெரியாது. அவனோட ஐடி வச்சுருந்தேன்னா காமி, நான் வேணால் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, இதான் அவன் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஐடியும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஐடியை பார்த்துட்டு ஃபாலோவும் பண்ணுறாங்க. தான் ஹாய் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாரு. அங்கேருந்து ஜங்குக்கும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டெக்ஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இவங்க 2 பேர்த்தோட கான்வர்சேஷனும் வந்து அந்த டெக்ஸ்ட் மூலியமாகவே தான் போகுது. ஸோ காலேஜில் பார்த்த ஒரு சின்ன ஸ்மைல், அவ்வளோதான். இவங்க 2 பேர்த்தோட இதுவும் வந்து மெசேஜிலேயே வந்து ஐஜி மெசேஜ்லேயே வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. எப்படி இருக்கும்னா ஐஜி மெசேஜ், ஹாய் சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு நார்மல் திங். அப்படி இந்த மாதிரி தான் வந்து இதாகிட்ருக்கும். ஸோ அவன் குக்கி வந்து அவர்கிட்ட பேசுகிறது அப்படின்ற போதே வந்து அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ டேக்குமே வந்து குக்கியை பற்றி தெரிஞ்சுக்க டேக்குமே வந்து குக்கியை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ டேவும் வந்து குக்கியை வந்து லவ் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே வந்து டைம் எல்லாம் வந்து அவங்க மெசேஜ் மூலியமாகவும் இது மூலியமாகவும் நேரில் பார்த்தா அப்பப்போ வந்து அந்த கொஞ்சம் அந்த காலேஜ் கேன்டீனில் பேசிப்பாங்க, இதெல்லாம் பண்ணிப்பாங்க. இப்படியே தான் அந்த டைமெல்லாம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 6 மந்த்துக்கு மேலே, ஒரு 8 மந்த்ஸ் கிட்ட இப்படியே ட்ராவல் ஆகுது. அப்போது குக்கிக்கு வந்து அவங்க சீனியரில் வந்து ஒரு பர்சன், அதாவது டயாங்க்கு ஆப்போசிட்
டீம் மெம்பர் ஒருத்தன் வந்து குக்கிக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான். ஸோ அந்த ப்ரப்போஸ் பண்ணும்போது டேக்கு செம்ம கோவம் வந்துடும். குக்கி வந்து அக்செப்ட் பண்ண மாட்டான். பட் இருந்தாலும் வந்து அவ்வளோ கோவம் வந்து எல் மொத்த காலேஜையும் கூப்பிட்டு குக்கியை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி குக்கிக்கு அந்த இடத்துலே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. குக்கி, நான் உனக்கு எப்படியெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. பட் குக்கி, ஐ லவ் யூ குக்கி அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. குக்கியும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அக்செப்ட் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டயாங்கா அப்படின்னு சொல்லி அவரும் வந்து பேக் ப்ரப்போஸ் பண்ணி அவங்க வந்து அந்த காலேஜே வந்து டேக் குக்குன்னு வந்து கத்துது. ஸோ அவங்க அப்படியே அந்த ஒரு ஹக்கோட அந்த வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ குக்கியால் வந்து அந்த மூமெண்ட் வந்து சுத்தமாக வந்து நம்ப முடியல. பட் ஆனால் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். ஸோ இப்படியே தான் வந்து மூவ் ஆகுது டேஸஸ் எல்லாம். ஸோ அப்போ நார்மலாக தான் போயிட்டுருக்கு. அந்த லவ்வபிள் கப்புள்ஸ் எப்படி இருப்பாங்க காலேஜில் லவ் பண்ணாவே இப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் அங்கங்கே ஒரு ஹக்ஸ், அங்கங்கே ஒரு சின்ன சின்ன பேச்சுவார்த்தை. அப்படி அந்த காரிடோரில் நடந்து போகும்போது ஆப்போசிட்டில் போகும்போது அந்த அவங்க கையோட கையை உரசிட்டு போகிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன க்யூட் மூமெண்ட்ஸ், அந்த பார்வையாலே பேசிக்கிறது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன க்யூட் மூமெண்ட்ஸோட அவங்க இதை வந்து அவ்வளோ அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ தான் வந்து என்வோ வந்து குக்கி சொல்லுங்கள் சார், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், தப்பாக எடுத்துக்காத. இல்லை சொல்லுங்கண்ணா, என்னாச்சு? இல்லை குக்கி, டேயாங் லவ்வை சீரியஸாக பண்ணுறானான்னு தெரியல. பட் அவன் கொஞ்சம் ப்ளே பாய் தான் குக்கி. எல்லாத்தோடையும் கொஞ்சம் அவன் அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான். ஸோ அவன்கிட்ட வந்து பேசி நீ வந்து அவன் உண்மையிலே உன்னை லவ் பண்ணுறானான்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்வோ வந்து சொல்லிட்டு போக, ஸோ குக்கிக்கு வந்து அந்த தாட் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. சரி ஓகே, டேயாங்கிட்டே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து டயாங் தான் வந்து குக்கியை வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுவார். பிக்கப் பண்ணிட்டு வரதும் ட்ராப் பண்ணுறதும் டயாங் தான். டயாங்கா? சொல்லுடா ஜங்குக்கா, என்னாச்சு? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், தப்பாக எடுத்துக்க மாட்டேன். ஜங்குக்கா, நீ கேட்டு நான் ஏதாச்சும் தப்பாக எடுத்துப்பேன். நான் கேளு, என்ன விஷயம்? டயாங்கா, இது வந்து நீ உண்மையிலே என்னை லவ் பண்ணுறது தானே? ஏன்னா நீ ப்ளே பாய் மாதிரி இருந்த, சடனாக நார்மலாக தான் சேட் பண்ணோம், பேசினோம், எல்லாம் பண்ணோம். சடனாக நீ ப்ரப்போஸ் பண்ண, நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். பட் எனக்கு உன்னை பிடிக்கும். ஸ்கூல் டைம்லேருந்து நான் உன்னை பார்த்துருக்கேன், என்னோடய க்ரஷ்லேருந்து லவ்வர். ஸோ நான் ஓகே. ஆனால் நீ சடனாக என்னை ஸ்கூல் டைம்லேருந்து என்னை பார்த்தது கூட இல்லை, சடனாக அன்றைக்கி சேட் பண்ண, இது பண்ண, உடனே ஒத்துக்கிட்டே ப்ரப்போஸ் பண்ணிட்டே. அதான் ஜங்குக்கா, உனக்கு இதுதான் பிரச்சனையா? ஆக்சுவலி நான் உண்மையிலே உன்னை லவ் பண்ணுறேன். நீ என்னைய நம்பு ஜங்குக்கா, நான் உன்னை ஏமாத்திடலாம் மாட்டேன். நான் உன்னைய லவ் பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பாஸ்ட் இருந்துச்சு, ஒத்துக்கிறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்ட் இருந்துச்சு. பட் அந்த பாஸ்ட் இப்போ கிடையாது. நான் உன்னைய மட்டும்தான் லவ் பண்ணுறேன். லவ் யூ ஜங்குக்கா, நீ அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காத. நான் உன்னைய மட்டும்தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டயாங்கும் வந்து அவர் லவ்வை வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து சொல்லிடுறாரு. ஓகே டயாங்கா, நான் உன்னைய நம்புகிறேன். நான் உன்னைய நம்பாமலாம் இல்லை, எனக்கு தெரியல, கேட்கணுன்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். ஏய் ஜங்குக்கா, அவளை தானே விடு. நான் உன்னைய மட்டும்தான் பண்ணுறேன். நீ அதை எதுவும் சீரியஸாக எடுத்துக்காத. யார் என்ன சொன்னாலும் மைண்டில் போட்டு ப்ராதர் பண்ணிக்காத. நான் உன்னைய மட்டும்தான் லவ் பண்ணுறேன். டு நாட் வரி அபவுட் இட் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அவ்வளோ அழகாக வந்து பேம்பர் பண்ணுறாரு. ஸோ ஜங்குக்கு போகும்போது அவர் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுத்து, பார்த்து ஒழுங்காக போ, சாப்பிட்டு ஒழுங்காக இது பண்ணு, சரியா? தேவையில்லாததான் யோசிச்சுட்டு இருக்காது ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேம்பர் பண்ணி அவரை அனுப்புகிறாரு. ஸோ அவ்வளோ அழகாக வந்து ஜங்குக்கும் சரி, டேவும் சரி, அந்த சின்ன சின்ன க்யூட் ரொமான்ஸ் அப்படியே அந்த கெஃபட்டீரியாவில் கன்னத்து மேலே கை வச்சு ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு ஜூஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படியே காரிடாரில் நடந்து போகும்போது கையை உரசிட்டு போகிறது, அங்கங்கே கையை கோத்துட்டு நின்று க்யூட் மூமெண்ட்ஸு நான் பேசுகிறது, அப்படி ஒரு ஹக், ஒரு ஃபோர்ஹெட் கிஸ் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ அழகாக வந்து அந்த டேஸஸை வந்து அவங்க கொண்டு போயிட்டுருக்காங்க.
அப்போ வந்து ஒரு சடனாக ஒரு பர்சன் கிட்ட வந்து டயோங் பேசிகிட்டு இருக்கறத வந்து ஜங்குக் அவங்க கிளாஸ் ரூம்லேருந்து பார்க்குறாரு. ஸோ அதை பார்த்தோன்னே ஜங்குக் அந்த கிளாஸ் பீரியட் முடிஞ்சோடனே டயாங்கிட்ட வந்து நிற்கிறாரு. ஸோ டயாங்கும் அதுக்கு ஒரு முன்னாடி ஒரு பர்சனும் நின்று அவ்வளோ சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ தூரம் வந்து ஒரு சிரித்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அந்த பர்சன் டயாங்கை போட்டு அடித்து அந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டயாங் வந்து ஜங்குக் பின்னாடி நிற்கிறத வந்து கவனிக்கலை. பட் ஆனால் ஜங்குக் வந்து அவங்க 2 பேத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து பின்னாடியிலேருந்து என்வோ வந்துட்டு அப்போ என்வர் வந்து நிற்கிறான் ஜங்குக் கிட்ட. ஜங்குக் வந்து அண்ணா யார் இவங்க? இவன் தான் டேயோட எக்ஸ், அதாவது டேயோட எக்ஸ் லவ்வர் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து அவர் எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்படியே வந்து அவர் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்போ என்வோ வந்து டே ஜங்குக் வந்துட்டு போகிறான் அப்படின்னு சொன்னோடனே டேவும் வந்து திரும்பி பார்க்குறான். ஸோ ஜங்குக் போயிடுறத பார்த்துட்டா. அப்போ வந்து அங்கே இருக்கிற பர்சன் தான் கேட்குறாங்க, என்னாச்சு டேயோங்? யார் போகிறா? என்னாச்சு திரும்பி பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை பூகம், எனக்கு ஒரு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் வந்துட்டு போனான், அதனால தான் இவன் வந்து சொன்னான் அப்படின்னு சொல்ல ஓகே டயாங், நீ பாரு, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்படியே வந்து அந்த கான்வர்சேஷன் முடிந்தது. ஈவினிங் டைம் டயாங் வந்து ஜங்குக்கை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு நடந்த மாதிரியே வந்து டயாங் வந்து காமிச்சிக்கல. ஸோ நார்மலாக வந்து ஜங்குக் கூட எப்படி பேசிட்டு போகிறாங்களோ அப்படியே தான் போகிறாங்க. ஸோ ஜங்குக்கும் ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்காங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு நினச்சி அவனும் விட்டுடுறான். பட் இது போக போக வந்து அந்த இது வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. சுத்தமாக வந்து டயாங் வந்து ஜங்குக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்கவே இல்லை. அட்டென்ஷன் கொடுக்காம போகம் கூடயே பேசிக்கிட்டு இது பண்ணிகிட்டே வரான். ஸோ அது வந்து ஜங்குக்கு வந்து தெரியுது, ஓகே இது சம்திங் என்னமோ இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஒன் டே வந்து போகம்காக வந்து டே வந்து ஸ்டேட்டஸ் போடுறான். ஸோ அதை பார்த்தோன்னே வந்து ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. சரி ஓகே, நம்ம போய் போகம்கிட்டே பேசிடலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு போகிறாங்க. ஸோ போகம்கிட்ட போய் போகம், ஆக்சுவலி சீனியர், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லு ஜங்குக், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி வந்து டயாங்கை நான் லவ் பண்ணுறேன், டயாங்கை என்னையை லவ் பண்ணுறான். நீங்கள் வந்து இடையில திரும்பி வந்து என்னமோ பண்ணுறீங்க, ப்ளீஸ் வேண்டாமே. ஜங்குக்கா, என்ன சொல்கிற? நீயும் அவனை லவ் பண்ணுறீங்களா? ஆனால் அவன் என்கிட்ட சிங்கிள் தானே சொன்னான் அப்படின்னு வந்து போகம் சொல்ல ஜங்குக் சுத்தமாக வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாரு. ஓ அப்படியா, பட் ஆனால் நானும் டயாங்கும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ போகமும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். இப்போ ஜங்குக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக டயாங்கிட்ட போயிட்டு, டயாங் என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க? நானாக தேடி வந்தனால தான் என்னைய வந்து இவ்வளோ தூரம் என்னோடய லவ்வையும் என்னையும் இவ்வளோ இலக்காரமாக பார்க்குறியா? எனக்கு வேண்டான்னா வேண்டான்னு சொல்லிட வேண்டியது தானே. ஏன் என்னை வந்து இவ்வளோ ஏமாத்துற? என்னை லவ்வே நீ பண்ணல தானே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவர் கேட்க, ஆமாம், நான் உன்னைய லவ் பண்ணலை. என்ன நீ நினச்சிட்ருக்க? எப்போ பார்த்தாலும் லவ் பண்ணுறியானா நான் தான் பண்ணுறேன்னல்ல. எப்போ பார்த்தாலும் பண்ணுறியான்னு. ஆமாம், இப்போ சொல்கிறேன், நான் உன்னைய லவ் பண்ணலை. ஓ ஓகே டயாங்கா, நான் நினச்சேன் ஃபஸ்ட்டாச்சும் என் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. எப்போ போகம் கூட திரும்பி உன்னைய பார்த்தனோ, அதுவும் போகம்காக உன்னை நீ ஸ்டேட்டஸ்லாம் போட்டு நான் பார்த்தனோ, அப்பயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ என்னை லவ் பண்ணவே இல்லை. என்றைக்குமே நீ என்னை லவ் பண்ணவும் மாட்டேன். ரொம்ப நல்லா என்னை யூஸ் பண்ணிக்கிட்டல, ரொம்ப தேங்க்ஸ் டயாங்கா. ஆனால் எனக்கு இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. ஸோ அதே இடத்துல டயாங்கும் வந்து அப்படியே போகிற ஜங்குக்கே பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. கேசஸ் எல்லாம் இவ்வளோ அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ டயாங் காலேஜை முடிச்சிட்டாரு. ஸோ ஜங்குக் என்ன ஆனாருன்னு வந்து டயாங்க்கு தெரியல. பட் ஆனால் தேடி இருப்பார், ஆனால் இது பண்ண முடியல. இப்போ டயாங் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ டயாங்கோட வீட்டில் தான், டே
இப்படியே நீ இது பண்ணிட்டு இருக்க போறியா? உன் தங்கச்சிக்கு நாளைக்கு கல்யாணம்டா. ஏதாச்சும் ஒரு வேலைய எடுத்து செய்வோம், இது பண்ணுவான்லாம் இல்ல. ஏதோ கப்பலே முழுகி போன மாரி உட்காந்து கிடக்குற. இல்லன்னா போற, வர, ஆஃபீஸ்க்கு போற, வர இப்படியே தான்டா பண்ணிட்டு இருக்க. என்ன தான்டா நீ மனசுல நினச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு உன் தங்கச்சிக்கு கல்யாணம். அந்த வேலைய மட்டும் பாரு ஒழுங்கா பொறுப்பா அப்படின்னு சொல்லி வீட்ல எல்லாரும் திட்ட, சரிப்பா இப்ப என்ன? அவளுக்கு கல்யாணம் நாளைக்கு. அதுக்கு தான் ரெடி பண்ணோம். ரெடி பண்றேன். இப்ப எதுக்கு நீங்க கத்திட்டு இருக்கீங்க தேவையில்லாம? அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கோ அங்க இருக்க ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிறான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் அதாவது ஸோ கல்யாணமும் நடக்குது. ஸோ ஜெனி, லிசா மேரேஜ் நடக்குது. ஸோ ஜெனி, லிசா வந்து டயாங்க பார்த்தோன்னே ஒரு மாரி அவ வந்து முறைக்கிறா. ஸோ அது வந்து டயாங் கவனிச்சிட்டான். அவன் பார்த்த உடனே கவனிச்சிட்டான். இப்போ எதுக்கு இவன் முறைச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கவனிக்கிறான். பட் ஆனால் வந்து அவன் பெருசாக எடுத்துக்கல, கேட்டுக்கல, எதுவுமே இல்லை. அவன் அப்படியே அதை விட்டுறான். ஸோ இப்படியே தான் வந்து ஜெனிக்கும் லிசாவுக்கும் மேரேஜ் ஆயிடுது. ஸோ ஜெனியும் லிசாவும் அவங்க ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அந்த வீட்டில் தான் வந்து டயாங்கும் இருக்கான். அவங்க அம்மா அப்பாவும் இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து டேஸஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. ஜெனியும் லிசாவும் வந்து நல்ல லவ்வபிள் கப்புள்ஸாக இருக்காங்க. ஆனால் லிசா சுத்தமாக வந்து டயாங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். அதையும் மீறி டயாங்கே வந்து ஏதாச்சும் சின்ன வார்த்தை பேச போனாலும் டயாங்கா அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவா. ஏன் மூஞ்சியை திருப்பிக்கிட்டே போயிடுவா லிசா. டயாங்க வந்தானா மூஞ்சியை திருப்பிக்கிட்டே போயிடுவா. ஜெனியும் இதை பார்க்குறா. பட் ஆனால் ஜெனியும் வந்து எதுவும் கண்டுக்கல. ஸோ அவளுக்கு ரீசன் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு. டேயும் கேட்குறான், ஏன்டி அவள் இப்படி பண்ணிட்டு போகிறா? நான் இருந்தாலும் அவள் அயாங் தானே, அயாங்கன்னு கொஞ்சமாச்சும் பேசலாம்ல, இது பண்ணலாம்ல. ஜெனி எதுவுமே வாயை திறந்து பேசலாம். சரிடா விடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே வாரத்தில் டயாங்க வந்து இது பண்ணிட்டு போயிடுவா. ஸோ இப்படியே தான் வந்து டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகும். டயாங்க சுத்தமாக வந்து அவன் அவாய்ட் பண்ணிடுவான். எல்லாமே இது பண்ணிகிட்ருப்பா. ஸோ லிசா ப்ரெக்னென்ட்டும் ஆவா. ஸோ லிசாவுக்கு வந்து பேபியும் பிறக்குது. ஸோ அந்த பேபியை வந்து தூக்கணும், கொஞ்சணும்னு ரொம்ப ஆசைப்படுவான். பட் லிசா சுத்தமாக டயாங்கிட்ட வந்து பேபியை கொடுக்கவே மாட்டான். ஏன் அவன் கிட்ட கூட வந்து இது பண்ண மாட்டான். ஒரு நாள் ரொம்ப வந்து பேபி வந்து அழுதுகிட்டு இருக்கு. அப்போ வந்து டயாங் அந்த அழுகிற சவுண்டை கேட்டுட்டு வந்து அந்த பேபியை வந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது லிசா கத்துறா, இன்னும் ஒரு வாட்டி என் குழந்தை மேலே கையை வச்சேன்னா நான் என்ன செய்வேன்னு தெரியாது அயாங் அப்படின்னு சொல்லி கத்துறா. இப்போ டயாங்க்கு வந்து இப்போ என்ன நடந்துச்சுன்னு நீ வந்து என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்க? லிசா என்னைய பாரு, என்ன நடந்துச்சுன்னு நீ வந்து என் மேலே இவ்வளோ கோவமாக இவ்வளோ இதுவாக இது பண்ணிகிட்டு இருக்க? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆகி இந்த 1.5 வருஷத்தில் என் மேலே நீ அவ்வளோ வெறுப்பை கொட்டிகிட்டு இருக்க. என்ன தான் பிரச்சனை? என்ன பிரச்சனை உனக்கு? ஓ என்ன பிரச்சனை இல்லை? ஓ என்ன பிரச்சனை? நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியாதுல்ல, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இது பண்ணா. யூ ஆர் த சீட்டர். ஐயோ நீங்கள் எவ்வளோ பெரிய சீட்டராக இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களையே உருகி உருகி காதலிச்சவனை அசால்ட்டாக தூக்கி போட்டு போயிட்டீங்கல்ல. அப்போது அவனை பற்றி கொஞ்சம் கூட தோணவும் இல்லை. இப்போ வரையும் அதுக்காக ஒரு கொஞ்சம் கூட கில்ட்டி ஆகாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லைஃப்பை நீங்கள் பாட்டுக்கு உங்களோட இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் எங்கள் அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களால் அவன் என் கல்யாணத்துக்கு கூட வரல. அது உங்களுக்கு தெரியுமா? ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் தான் ஜெனியோட அண்ணனாக இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் எப்படி நீங்கள் ஏன் எங்கள் அண்ணனை ஏமாத்துனீங்க அப்படின்னு சொல்லி பல்லாருன்னு டயாங்க அடிச்சிடுறான். அதை பார்த்தோன்னே ஜெனிக்கு வந்து, லிசா இன்னொரு தடவை என் அண்ணன் மேலே கை வச்சனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கத்த லிசாவை பார்த்து, ஓ ஓகே உனக்கு உங்கள் அண்ணன் தானே முக்கியம், உனக்கு உங்கள் அண்ணனை நீ சப்போர்ட் பண்ணு, ஆனால் எனக்கு என் அண்ணன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு லிசா குழந்தைய தூக்கிட்டு அவள் போயிடுறா. இப்போ தான் டயாங்க்கு வந்து ஒரு விஷயமே புரியுது. அப்போ டயாங் திரும்பி ஜெனியை பார்த்து, அவள் ஜங்குக்கோட தங்கச்சியா அப்படின்னு கேட்க, லிசா ஜெனியும் ஆமாம் அவள் ஜங்குக்கோட தங்கச்சி தான். எனக்கு அவள் ஜங்குக்கு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து தெரியும் அவனை. நான் சொல்லியிருக்கேன்ல ஜங்குக்கை பற்றி எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து தெரியும்னு.
ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவன் தங்கச்சின்னு சொல்லி இவளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். எனக்கு அப்போலேருந்து இவன் மேலே சின்னதாக ஒரு க்ரஷ்ன்னு வச்சுக்கோங்க. அதை நான் அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணேன், எல்லாமே பண்ணேன். நான் கூட கல்யாணத்துக்கு அவன் வருவான், அவன்கிட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் அவன் கல்யாணத்துக்கு கூட வரல. அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான்னு இப்போ வரைக்கும் எனக்கும் தெரியலண்ணா. நானும் அவனை தேடிட்டேன், ஆனால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷத்தை நீ அவ்வளோ தூரம் லவ் பண்ண ஒருத்தனை அசால்ட்டாக கையை விட்டுட்டேன்ல. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலண்ணா. ஆனால் இன்னொன்று சொல்லவா, உன்ன மாதிரி ஒரு முட்டாளை நான் இதுவரையும் பார்த்தது கூட இல்லை அப்படின்னு ஜெனி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போக அந்த இடத்துல ஒட்டஞ்சு போய் அழுறாரு. பிகாஸ் ஜங்குக்கை மறக்கணும்னு தான் அவர் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிகிட்ருப்பாரு. அவரால் முடியல. ஸோ எது பண்ணாலும் ஜங்குக்கோட மெமரிஸ் அன்றைக்கி ஏதோ சாதாரணமாக நீ உன்னை லவ் பண்ணலை, நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு ஈகோவில் வந்து சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் பட் அவரால் அந்த முடியல அவர் இல்லாமல். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் எதுவும் பண்ண தோணலை, எதுவும் இது பண்ணலை. ஸோ அவரும் அப்படியே விட்டுட்டார். அதுக்கப்புறம் லிசா கிட்ட ஒரு வார்த்தை, என் பேபி எவ்வளோ தான் வந்து டயாங்கிட்டே அந்த பேபி தவுந்து வந்தாலும் டயாங் வந்து அந்த பேபியை தொடவும் மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். அவன் இதையாக பேபியை மட்டும் பார்த்துட்ருப்பார், அவ்வளோதான். அவன் தவிர எதுவுமே பண்ண மாட்டார். ஸோ இப்படியே தான் வந்து அவர் டைமெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணுறாரு. அடித்து அந்த சத்தம் போட்டு அவள் சொன்ன எல்லா விஷயமும் வந்து வீட்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். பிகாஸ் அந்த குழந்த அழுதது ஹாலில் தான். ஸோ ஹால்லேருந்து வந்த தான் தூக்க வந்து இது பண்ணும்போது எல்லாமே வந்து அவள் கத்துனது, அவள் சொன்னது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்துல அவங்க வீட்லேயும் தெரிஞ்சிருச்சு, ஜங்குக் வீட்லேயும் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஜங்குக் வீட்டில் வந்து உன்னால தான் வந்து என் பையன் என்னை விட்டு போனான் அப்படின்ற ஒரு கோவம். டேயாங் வீட்டில் வந்து உன்னை இவ்வளோ தூரம் ஒரு பர்சன் உண்மையாக லவ் பண்ணாங்க, அந்த லவ்வை வந்து நீ புரிஞ்சுக்காம அவங்கள ஏமாற்றிட்டு வந்திருக்கியே, நீ எல்லாம் உண்மையிலே மனுஷனா, நான் உண்மையிலே உன்னை பெத்தனா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே வந்து அவ்வளோ கோவமாக வந்து கிட்ட பேசுகிறதே இல்லை. ஸோ டேயாங் வந்து வீட்டில் சுத்தமாக பேசுகிறதே கிடையாது. ஒரு ஜெனி மட்டும்தான் டேயாங்கிட்ட வந்து பேசுவா. சரிடா பார்த்துக்கலாம் விடு. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியுமா, நீ அவனை எவ்வளோ தூரம் லவ் பண்ணேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவன் உன்னை அவ்வளோ தூரம் லவ் பண்ணான். அந்த மாதிரி அந்த லவ் உண்மையாக இருந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் 2 பேரும் சந்திப்பீங்கடா. எனக்கு அவன் உன் மேலே வச்சிருந்த லவ் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து டயாங்கை வந்து ஜெனி மட்டும்தான் கம்ஃபர்ட் பண்ணுவான். ஜெனிக்கிட்ட மட்டும்தான் அவன் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவான், மற்றபடி யாருக்கிட்டையுமே பேசுகிறதில்ல. அவன் வருவான், தூங்குவான், வெஞ்சு வேலைக்கு போயிடுவான், அப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்போ ஆஃபீஸில் தான் டயாங் சொல்லுங்கள் சார், ஆக்சுவலி நம்மளுக்கு ஆஃபீஸ்க்கு புது சிஓ வராங்க, அவங்களுக்கு இனிமேல் நீ தான் வந்து செக்ரட்டரி. ஓகே சார் அப்படின்னு வந்து டயாங்கும் வந்து ஒத்துக்கிறான். ஸோ அந்த சிஓ வர டேவும் ஆகுது. ஸோ சிஓவும் வராங்க. ஸோ சிஓவை பார்த்தோன்னே டயாங்க்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு ஒன்றுமே தெரியல. அவர் கண்ணு 2ம் கலங்கியிருக்கு, ஆனால் அவர் லிப்ஸ் சிரிக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த சிஓவை பார்த்துட்டு இருக்கார். சிஓவும் டயாங்கிட்ட வந்து நிற்கிறாரு. அப்போது மேனேஜர் தான், சார் இவர் தான் உங்களோட செக்ரட்டரி அப்படின்னு வந்து சொல்ல, அப்போது அவரும் நைஸ் மீட்டிங் யூ கிம் டயாங் அப்படின்னு சொல்ல, நைஸ் மீட்டிங் சார் அப்படின்னு சொல்லி அவ்வளோ லோ வாய்ஸில் வந்து அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு ஓகே கேபின் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்கா. ஸோ அதுதான் சார் உங்கள் கேபின் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே போயிடுறாரு. ஸோ டயாங்கும் வந்து முன்னாடியே போயிட்டு ஜங்குக்கா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க, மிஸ்டர் கிம் டயாங் நான் உங்களோட சிஓ, ஸோ எனக்கு அந்த ரெஸ்பெக்ட் வேணும். நாட் கால் மீ ஜங்குக்கா தான், நான் உங்களோட சிஓ, எனக்கு அந்த சிஓக்கான மரியாதையை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ கோல்டாக வந்து அவன் சொல்லிவிட்டு அவன் சேரில் போய் உட்காந்து இன்றைக்கான ஒர்க்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் இது பண்ணுறான்.
ஸோ டயாங்க்கும் புரியுது. ஓகே, என்னால் தான் அவ்வளோ தூரம் பிரச்சனை நடந்துச்சு. நானே அவனை இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனும் எல்லாமே வந்து அவனுக்கான ப்ராப்பர் ஷெட்யூல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இது பண்ணுறான். ஸோ 2 பேரும் வந்து அஃபிஷியல்ஸாக தான் பேசிப்பாங்க. பர்சனலாக பேசுனதே கிடையாது. 2 பேரும் அவ்வளோ வந்து டயாங் வந்து பேசணும், இறங்கி போகணும் அப்படின்னா வந்து ஜங்குக் சுத்தமாக வந்து டயாங்கை வந்து அவன் அவாய்ட் பண்ணுறான். ஸோ அவ்வளோ வந்து ஆட்டிடியூட் காட்டுறான். ஸோ டயாங் வந்து எல்லாத்தையுமே வந்து ஓகே, நான் பண்ண தப்பு தான் எனக்கு இதாகிட்டுருக்கு, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அவன் வேணும் அப்படின்னு ஒரு இதில் வந்து அவனும் வந்து காம் டவுன் ஆகிட்டே அவனுக்காக வந்து இது பண்ணிக்கிட்டே போகிறான். ஸோ இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஜங்குக்கும் வந்து டயாங், உனக்கு என்ன தான் டயாங் பிரச்சனை? இப்போ எதுக்கு வந்து நீ என்னை இது பண்ணிகிட்ருக்க? உனக்கு என்ன தான் பிரச்சனை சொல்லேன். இங்கே பாரு ஜங்குக்கா, நானும் உங்ககிட்ட பேசணும் தானே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓவராக பண்ணிக்கிட்டே போகிறா. இங்கே பார், நான் பண்ணது தப்பு தான், இல்லைன்னா சொல்லலை. அதுக்குன்னு என்ன இதுன்னு சொல்லி கேட்காம இது பண்ணிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு டயாங், நான் உங்ககிட்ட எந்த விஷயமும் கேட்கணும்னு நினைக்கல, எதுவும் பண்ணணும் இல்லை. அது என்னோடய பாஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. நான் அதை நினச்சி எதுவும் நான் இது பண்ணணும்னு நினைக்கல. ஸோ எனக்கு ஒன்றும் தேவையும் இல்லை, ஒன்றும் தெரிஞ்சுக்கவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கோவமாக வந்து கிளம்புறாரு. ஸோ கிளம்புற ஜங்குக்கை பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணி லெட்ஸ்லே அப்படின்னு கிஸ் பண்ண ஜங்குக் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாரு. டயாங், என்ன பண்ணுற, விடு அப்படின்னு சொல்லி தள்ளி விட பார்க்குறாரு. பட் டயாங் அவ்வளோ க்ரிப்பாக வந்து ஜேகேவா அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாரு. அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அள்ள ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ ஜேகேக்கு என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறதுன்னு தெரில. டயாங்கா, ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை டயாங், ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்கு நீ அழுற? சாரிடா ஜங்குக்கா, சாரிடா அப்படின்னு சொல்லு. லிப்ஸில் சிக்ஸில் அப்படின்னு அவ்வளோ இதுவாக வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அவர் கிஸ் பண்ணி சாரி கேட்டுட்ருக்காரு. ஓகே காம் டவுன். என்ன நடந்துச்சு? இப்போ எதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்க? ஜங்குக்கா, லவ் யூடா. சத்தியமாக என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியல. நான் ஒத்துக்கிறேன், நான் ஒரு ப்ளே பாய் தான், இதுதான் எல்லாமே ஒத்துக்கிறேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணேன். உன்னைய பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னே என் பின்னாடி இவ்வளோ தூரம் எனக்காக ஒரு பர்சன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என்னை மட்டுமே இத்தனை வருஷம் லவ் பண்ணி ஒன் சைடாக லவ் பண்ணி என்கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சத்தியமாக நான் வந்து உன்னை அவ்வளோ தூரம் லவ் பண்ணுறேன். நீ நினைக்கிற அளவுக்கு நான் உன்னை அவ்வளோ அதிகமாக லவ் பண்ணுறேன்ட்டு. ஜங்குக்கா, சத்தியமாக என்னை விட்டு போயிடாதாடா, இதுக்கு மேலே என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டைட்டாக வந்து ஜங்குக்கு அவர் ஹக் பண்ணுறாரு. ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே அவர் அமைதியாக இருக்கார். அவர் வந்து நோன்னு சொல்லலை, எஸ்ன்னு சொல்லலை, அவ்வளோ அமைதியாக இருக்கார். ஸோ அப்படியே அந்த டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் ஒரு கேஃபிடேரியாவில் உட்காந்து பேசுகிறாங்க. என்ன ஜங்குக்கா ஆச்சு, எதுக்காக வந்தேன், இது பண்ணேன்? ஓகே, நான் ஒத்துக்கிறேன், எனக்கு உன் மேலே லவ் எவ்வளோ தூரம் இருக்கும், அதே மாதிரி எனக்கு என் ஈகோ தடுத்துருச்சு ஜங்குக்கா. அடுத்த நிமிஷம் உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கான ஈகோ தடுத்துருச்சு. அவன் ஒன்றா ட்ரஸ்ட் இருக்கான்னு நீ கேட்குறல, நீ ஏன் என்னை நம்பவே இல்லை? அதுதான் எனக்கு ஒன்றும் இதாக இருந்தது. சத்தியமாக என்னோடய ஈகோ உன்கிட்ட இருந்து என்னை விலக்கி வச்சிருச்சுடா, மன்னிச்சிடுறான் அப்படின்னு சொல்லி திரும்பவும் இது பண்ணேன். டயாங், உனக்கு எப்படியோ அதே மாதிரி தாண்டா எனக்குமே. எனக்கு நீ என்னை லவ் பண்ணுறன்றது தெரியுது. ஆனாலும் நீ அப்போவும் கூட பேசும்போதோ இது பண்ணும்போதோ எனக்கு சத்தியமாக வந்து நீ என்னை விட்டு போகிற அப்படின்னு நினச்சி தான் என்னோடய ஈகோவும் வந்து அப்படியே கிளாஸ் ஆகிடுச்சுடா அப்படின்னு சொல்ல. சரி, என்ன தான் ரீசன் என்னை விட்டுட்டு போனது, எதுக்காக அன்றைக்கி சண்டை போட்டால் வந்து சத்தியமாக எனக்கு தெரியல. அன்றைக்கி நீ வந்து உண்மையிலே என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு நீ கேட்ட அந்த வேர்டு என்னை சத்தியமாக டிகர் பண்ணிருச்சுடா. நீ அந்த வேர்ட் நீ திரும்ப 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 கேட்க எனக்கு வந்து அது சத்தியமாக டிகர் ஆச்சுடா. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நீ எதுக்கு ஆகுனா அந்த வார்த்தையை கேட்குற அப்படின்ற ஒரு கோவத்தில் நான் லவ் பண்ணலைன்னு சொல்லிட்டேன். பட் ஆனால்
உண்மையிலே நான் உன்னை அவ்வளோ தூரம் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்ருக்கேன் ஜங்குக்கும். அது போகம்கிட்ட நான் போய் பேசினேன், அவங்க லவ் பண்ணேன், நீ போகம்கிட்ட வந்து சிங்கிள்னு சொன்னேன். அது வந்து எனக்கு பிடிக்கல. அப்போ போகம் வந்து நான் வந்து டயாங்கை லவ் பண்ணுறேன், நான் மறுபடியும் டயாங் கூட சேர போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நானும் டயாங்கை லவ் பண்ணுறோன்னு சொல்லும்போது, ஆனால் அவன் என்னைய தான் லவ் பண்ணுறான் பாரு, இப்படிலாம் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்ல என்னோடய ஐஜி வந்து நான் மட்டும் யூஸ் பண்ணல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நான் அவங்ககிட்ட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்பயுமே வந்து ஐஜியில் ஹாய் சாப்பிட்டியா என்ன பண்ணுறேன் அதோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். எப்போ நீயும் நானும் கமிட் ஆனோமோ அப்போலேருந்து நான் ஐஜியை யூஸ் பண்ணுறதில்ல. அதையாச்சும் நீ கவனிச்சியா? ஏன்னா என்னோடய ஐடியோட இதுவும் எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் இருக்குது. அன்றைக்கி என் ஃப்ரெண்ட் அவள் லவ்வருக்காக போட்டது அது. அது அது இப்படி எனக்கு மாறும்னு சத்தியமாக தெரியாது அப்படின்னு சொல்ல அப்போ தான் ஜங்குக்கு புரியுது. சாரி டயாங்கா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் டயாங்கும் அவ்வளோ தூரம் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ டயாங்கெலாம் செம்ம ஹாப்பி. ஜங்குக்கா என்னை விட்டு இனிமேட்டு போக மாட்டேல, கண்டிப்பாக உன்னைய விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி டயாங்கா அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ டயாங்கும் பேக் ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி வீட்டில் எப்படி பேசி சமாதானம் வாங்க வைக்கிறது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு ஜெனி ஏய் என்னத்துக்குடா ஆகும்னா ஜெனி ஜெனின்னு என்னை ஏழை விட்டுட்ருக்கேன், என்னடா பிரச்சனை? இங்கே பாரு, நாளைக்கு எனக்கு கல்யாணம் உண்டி, அதுக்கு தாண்டி பெற்றவங்க கடமைக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போக, அது கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியெல்லாம் ஷாக்காக பார்க்குறா. லிசாக்கெலாம் செம்ம கோவம். எப்படி இவனால் இப்படி இருக்க முடியுதுன்னு அவ்வளோ கோவம். ஜெனியை பார்த்து, எப்படி உன் அண்ணனால் மட்டும் இப்படியெல்லாம் இருக்க முடியுது, என் அண்ணனை அவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திட்டு இப்போ அவன் கல்யாணம் பண்ணிட்டு போனான். என்ன ஓவராக பேசிக்கிட்டே இருக்கு, அப்படியே அடித்தனா பல்லாம் தட்டிடும், கீழே விழுந்திருப்பார். அவன் லைஃப் அவன் சந்தோஷமாக யாருக்கிட்டே வாழணும்னு ஆசைப்பட்றான், வாழ்ந்துட்டு போகிறான், உனக்கு என்ன வந்துச்சு, போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி ஜெனி கத்த. எப்பயுமே உனக்கு உன் அண்ணனுக்கு தானே சப்போர்ட் பண்ணு, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் கத்திட்டு போக, இப்போ வந்து அந்த நியூஸ் வந்து வீட்டுக்கு தெரிய வருது. அதாவது லிசா மூலியமாக ஜங்குக் வீட்டுக்கும் தெரிய வருது. ஜங்குக் வீட்டில் வந்து செம்ம கோவம், இப்படி என் பையனை எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இப்போ அவன் மட்டும் சந்தோஷமாக வாழ போகிறானா அப்படின்னு அவங்க வந்து அவங்க அம்மா அப்பாவும் பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே ஜங்குக் வர, ஜங்குக்கை பார்த்துட்டு, அம்மா நாளைக்கு எனக்கு மேரேஜ்மா, 2 பேர்த்தும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமின் கூட தான் வந்திருப்பான் ஜங்குக். ஸோ ஜிமினை பார்த்துட்டு, ஸோ அவங்க ஜங்குக் வீட்டில் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஜிமினுக்கும் ஜங்குக்கு தான் மேரேஜ்னு நினச்சிட்டாங்க. ஸோ அப்படியே வந்து அந்த நைட் ஸ்கிப் ஆகி டே டைம், அது மேரேஜ் டைமும் ஆச்சு. ஸோ பக்காவாக ஜங்குக்கு ரெடி ஆகி மேரேஜ் சர்ச்சில் தான் மேரேஜ். ஸோ சர்ச்சுக்கே போய் நிற்கிறாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஜிமினும் வந்து நிற்கிறான். ஸோ ஜங்குக் வீட்டில் வந்து ஓகே ஜிமின் கூட தான் மேரேஜ் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் டோர் ஓப்பன் ஆகி அங்கே டயாங் மாஸாக வாக் பண்ணி வராரு. அப்போ வந்து பின்னாடியே வந்து ஜெனியோட அம்மா அப்பா அண்ட் லிசா எல்லாருமே வராங்க. லிசாலாம் வந்து ஜங்குக்கு அம்மா அப்பாவையும் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஷாக். அதே மாதிரி இவனை பார்த்துட்டு டயாங்கை பார்த்துட்டு நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, அங்கிள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அங்கிள், நான் மேரேஜ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மேடை ஏறி ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக்கா கல்யாணம் பண்ணிக்கலாமா? அஃப்கோர்ஸ் அபி கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேரும் மேரேஜ் பண்ண மொத்த ஃபேமிலியும் செம்ம ஷாக். இங்கே வந்து யூமின் 2 பேரும் கையை பிடிச்சி நின்றுட்டு, அப்பா எப்படியோ கல்யாணம் பண்ணிட்டான்டா அப்படின்ற மாதிரி ஜெமின் வந்து பெருமூச்சு விட, அதை பார்த்துட்டு அது சரி, ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம்டா, அவனை நீ கரெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணியோ இல்லையோ கடைசியாக நீ என்னையை கரெக்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சுகா சொல்ல, சுகா புகழாத சுகா அப்படின்னு சொல்லிட்டு
அவ்வளோ க்யூட்டாக 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து ஜெனி ஜென்னி செம்ம ஹாப்பி ஜங்குக்க பார்த்துட்டு. ஸோ அவள்லாம் செம்மையா வந்து என்ஜாய் பண்றா மேரேஜ. ஸோ மேரேஜ் எல்லாம் அவ்வளோ ஸ்மூத்தா முடியுது. ஸோ ஃபேமிலி மொத்தமா ஷாக். என்ன பேசுறது, ஏது பேசுறதுன்னு தெரியல. அவ்வளோ ஷாக். ஸோ அந்த ஷாக்லேயே வந்து இருக்கா. இப்போ ஜென்னி தான் அப்படியே குடுகுடுன்னு ஓடி போய் ஜங்குக்கு அவ்வளோ டேட்டா ஹக் பண்ணிட்டு, டேய் ஏன்டா அவன் மேலே இருக்க கோவத்தில் என் மேலே ஏன்டா இது பண்ண? அவ்வளோ கால்ஸ் அவ்வளோ மெசேஜ் பண்ணல. ஒரே ஒரு வாட்டி நீ என்ன ஏதுன்னு ஒரு வாட்டியாச்சும் கேட்டியாடா? நீ என்ன அக்காவை மறந்துட்டியாடா அப்படின்னு கேட்க, சிஸ் நான் எப்படி உங்களை மறப்பேன்? நீங்கள் தான் என்னோட செல்ல சிஸ் ஆச்சே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துட்டு, ஏய் சி தள்ளு, ஆகுனா என் புருஷன் மேலேயே வந்து இது பண்ணுற, புடி போய் உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, புடி போய் உன்னோட பொண்டாட்டியை போய் கொஞ்சிப்ப அப்படின்னு சொல்லி தள்ளிவிட, இங்கே பாரு 1000 தான் இருந்தாலும் அவன் என்னோட தம்பி, குன்றுவேன் அப்படின்னு சொல்ல, பொடி அவன் என் புருஷன்டி அப்படின்னு சொல்லி அங்கே டீயும் ஜெனியும் சண்டை போட்டுக்க, ஐயோ 2 பேரும் நிறுத்துங்க. ஏன் இப்போ 2 பேரும் அவங்க அண்ணன் தங்கச்சி சண்டையெல்லாம் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இப்போ எல்லோரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்ல, அவ்வளோதானே செல்லவா இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டே தான் வந்து ஜங்குக்கா அவ்வளோ அழகாக டேயோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ தான் வந்து ஜிமின் தான் வந்து வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. ஸோ இப்போ தான் தெரியுது. ஸோ டயாங்கும் ஜங்குக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், ஜங்குக்கு அவன் தேடிட்டு இருந்திருக்கான் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ வீட்லேயும் வந்து ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. வேறு வழி இல்லை, கல்யாணம் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அதுவும் ஜங்குக்கே வந்து நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது நான் எதுவும் இது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அப்படியே இதாகிடுறாங்க. ஸோ அப்படியே ஈவினிங் டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் வந்து ஜென்னிக்கும் லிசாவுக்கும் பிறந்த பேபிக்கு வந்து நேம் செரமனி. ஸோ அந்த நேம் செரமனிக்கு வந்து பேர் சூஸ் பண்ணணும், பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லிசா குழந்தைய தூக்கிட்டு போய் டே கையில் கொடுத்து, ஐயோங் சாரி ஐயோங், சத்தியமாக நான் அண்ணா மேலே இருந்த பாசத்தில் தான் நான் அப்போல்லாம் பேசிட்டேன். சத்தியமாக உங்களுக்கும் அது வலிக்கும், நீங்களும் அவ்வளோ இதாக இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஐயோ, சாரி ஐயோ அப்படின்னு சொல்லி லிசா சாரி கேட்டு, நீங்களே பாப்பாவுக்கு பேர் வைங்க அப்படின்னு சொல்லி கையில் வந்து கையில் வந்து பாப்பாவை தரா. ஃபஸ்ட்டு அவள் பிறந்து 1 மந்த் கழிச்சு, கரெக்டாக ஒரு 1.5 மந்த் கழிச்சு பேபி அவன் தூக்குறான். அவ்வளோ ஹாப்பி அவனுக்கு. பிகாஸ் விட்டு போன லவ் அவனுக்கு திரும்பி கிடச்சிருக்கு. அந்த ஒரு ஆசைப்பட்டிருப்பான்ல, அந்த பேபியை தூக்கி கொஞ்சணும், எனக்கு வந்து என் தங்கச்சியோட குழந்தை அது, என்னை வந்து அங்கிள்னு கூப்பிடணும், மாமான்னு கூப்பிடணும், அந்த குழந்தைக்கு எல்லாமே நான் செய்யணும்னு அவ்வளோ தூரம் ஆசைப்பட்டிருப்பான். அது எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும் இந்த ஒரு 1.5 மாதத்தில். ஸோ இப்போ வந்து லிசாவே வந்து நீங்கள் தான் பேர் வைக்கணும்னு சொல்லி கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக வந்து இது பண்ணுறான். ஜங்குக்கும் வந்து வந்து இது எமோஷ்னலாக நிற்கிறத பார்த்துட்டு வந்து அவ்வளோ அழகாக வந்து பேக்கை வந்து டேப் பண்ணி கொடுத்து, வெயிட் ஐயாங்க அப்படின்னு சொல்ல, அவனும் அந்த பேபிக்கு வந்து லீன்ச்சி அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக பேர் வைக்கிறான். ஸோ ஜங்குக், டே, பேபி, ஜெனி, லிசா ரொம்ப ஹாப்பியாக டேயெல்லாம் அந்த பேபி வச்சு அப்படி கொஞ்சிகிட்ருக்கான். ஜங்குக் அப்படியே டேயை வந்து அட்மைட் பண்ணி பார்த்துட்ருக்கான். அப்போது ஜெனி தான் ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு, என்னடா என்னென்ன புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறேன்? நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுச்சு ஜெனி. சிஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? அவன் என்னை அவ்வளோ தூரம் லவ் பண்ணியிருக்கான். அது அவனோட கேரக்டர் அப்படி போல், அவன் லவ்வை வெளியில் காட்ட மாட்டான் போல். அதை நான் தப்பாக நினச்சிட்டு அவ்வளோ சண்டை போட்டிருக்கேன் அவன்கிட்ட. அவனை நம்பாமல் அவன் கூட சண்டை போட்டிருக்கேன். அவன் லவ் பண்ணுறானா இல்லையான்னு லவ்வை வச்சு நான் சண்டை போட்டுட்ருக்கேன். இப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் சிஸ். ஒரு பர்சன் மேலே லவ் வச்சா அந்த இடத்துல
ட்ரஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அந்த ட்ரஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அவன் என்னை லவ் பண்ணுறான், என்னை தான் லவ் பண்ணுறான்னு நான் அன்றைக்கி நம்பியிருந்தேன்னா இவ்வளோ தூரம் அவனும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன், நானும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். அண்ட் என்னால் அவன் உங்கள் பேபியை கூட கொஞ்சம் முடியாமல், அவனுக்கும் ஆசை இருக்கும்ல, 1000 தான் இருந்தாலும் தங்கச்சியோட பேபி ஆசை இருக்கும்ல, அதேமாதிரி நானும் என் தங்கச்சியோட மேரேஜை பார்க்க முடியாமல், அவள் பேபி பிறந்தபோது தூக்க முடியாமல், நானும் ஏகப்பட்ட இதை மிஸ் பண்ணிட்டேன்னு தோணுச்சு. அன்னைக்கு என் ஈகோவை நான் தூக்கி எறிஞ்சிருந்தேன்னா இந்த சுச்சுவேஷன் வந்திருக்காதுன்னு தோணுது. ஆனால் நான் உண்மையாக ஒன்று சொல்லவா, நீங்கள் 2 பேரும் பர்ஃபெக்ட் ஈகோயிஸ்ட் தெரியுமா? 2 பேத்துக்கும் அவ்வளோ ஈகோ. ஆனால் அந்த ஈகோவெல்லாம் தாண்டி உங்கள் 2 பேத்துக்குள்ளே அவ்வளோ லவ் இருக்குது. அதான் ஜங்குக்கா அந்த லவ். எனக்கு தெரியும்டா, நீ அண்ணன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருந்தேன், அவன் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருந்தான்னு எனக்கு தெரியும். அந்த லவ் மேலே தான் நான் நம்பிக்கை வச்சுருந்தேன். 2 பேரையும் எப்படியாச்சும் அந்த லவ் சேர்த்துடணும். அதே மாதிரி சேர்த்து வச்சிருச்சு. ஸோ எனக்கு என் லவ் எப்படி கிடச்சிச்சோ அதே மாதிரி என் அண்ணனுக்கும் அவனோட ட்ரூ லவ் அவனுக்கும் கிடச்சிருச்சு. லவ் யூ ஸ்வீட் டாட்ஸ்.